இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அட்சய திருதியும் மற்றும் வருடாந்திர பலங்களும் பார்க்கணும். எப்பயுமே ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருங்க, இல்லை ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, எந்த விஷயங்களாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும். அதுக்காக இந்த பலனை கூறும்போது நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நாம் போட்டிருந்த விஷயங்கள் படி பார்த்திங்கன்னா எனக்கு குலதெய்வம் உத்தரவு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பலன்களை சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். சரி, அட்சய திருதை இன்னைக்கு காலையில் 11 மணிலேருந்து 20ஆம் தேதி முழுவதும் நீங்கள் இந்த சாமி கும்பிடலாம். சரி, அட்சய திருதைனா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் வளர்பிறையில் தான் வரும். முக்கியமாக இந்த நாளில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுருப்பாங்க. தங்கம் மட்டும் கிடையாதுங்க, ஏழை எளியவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கி தரதோ இல்லை சாப்பாடு தருவதோ. இப்போ நீங்கள் ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க, இந்த அட்சய திருத்தையிலிருந்து உங்கள் பிஸ்னஸில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் யாராவது ஒரு பார்ட்டிஸ் வந்து கையில் கொடுக்குறாங்களோ, இல்லை நீங்கள் சம்பளத்துக்கு போகிற ஆள் சம்பளம் வந்தாலோ அதுலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு இதே அட்சய திருத்தை அன்னைக்கு பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுத்துப்பார். ஏன்னா வித்தியாசமே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அட்சய திருதைனா என்னென்னா நகையை சேர்த்தணும், வெள்ளியை சேர்த்தணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு வருஷமாக ஒரு 100 ரூபா 10 ரூபா அதுக்குன்னு போய் 1000 10,000லாம் நான் சேர்த்து சொல்ல, லட்சக்கணக்கில் எல்லாம் சேர்த்து சொல்ல, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து இன்றைக்கி போங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், சில பேர் நம்ம வீட்டிலலாம் அட்சய திருத்தை கொண்டாட நகையெல்லாம் வாங்குவோம், சில பேர் சட்டையை வாங்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சட்டை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கையில் பணம் கொடுத்துட்டு வாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், குடிக்கிறானோ இல்லை அவன் சினிமாவுக்கு போகிறானோ இல்லை அவன் சந்தோஷத்துக்கு நிம்மதியாக இருக்கானோ, இந்த அட்சய திருத்தை அன்றைக்கி அவனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அவன் மனசார உங்களை வாழ்த்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அமையும். இது எல்லா ராசிக்கு பொருந்தும். சரி, இந்த அட்சய திருத்தைக்கு என்னென்னலாம் வைக்கலாம்? முதல் பார்த்திங்கன்னா புளி, இரண்டாவது உப்பு, சர்க்கரை, மஞ்சள், இதெல்லாமே வச்சுருக்கணும். முக்கியமாக கல்லுப்பு இருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி படம் வச்சு, இந்த லக்ஷ்மி படமே பார்த்திங்கன்னா சில பேர் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. இதுதான் லக்ஷ்மி முகம்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வியூகத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கலர் ஃபோட்டோ கொடுத்து இதுதான் லக்ஷ்மி படம்னு சொல்லி வைப்பாங்க. சரி, லக்ஷ்மினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரலாம். இப்போ லக்ஷ்மிங்கிற அம்சம் பெற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் லக்ஷ்மி அம்சம் பெற்றவர். இப்போ சுக்கிரத்துக்கு காரகத்துக்கு உண்டான சில பொருட்கள்லாம் வச்சு நம்ம கும்பிடும்போதே இயற்கையாக ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் தான் நம்ம சாமி கும்பிட்றோம். அதாவது அந்த உருவத்துக்கு உண்டான படைதல்களை படைச்சு அந்த உணவை உண்ணும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும். இப்போ நம்ம ஒரு லக்ஷ்மியோட எந்திரம் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதாவது அரிசி மாவு போட்டுட்டு அதில் எந்திரங்கள் எழுதிட்டு நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு ஓம் லக்ஷ்மி நமக சந்தான லக்ஷ்மி நமகன்னு ஒரு 108 தடவை நீங்கள் பூஜை பண்ணிட்டதுக்கு அப்புறமேலு அந்த அரிசியில் இருக்க 9 காயினும் கலசத்துக்குள்ளார இருக்கக்கூடிய 1 ரூபா, அந்த கலசம்தான் லக்ஷ்மியே. கலசத்தில் மஞ்சத்தூள் போட்டு 1 ரூபா போட்டு மேலே தேங்காய் வச்சுருங்க. இதுதான் லக்ஷ்மியோட உருவம். நீங்கள் புகைப்படம் வச்சு கும்பிடலாம் தாராளமாக. அந்த புகைப்படமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளோட முகத்தை எடுத்து தான் போட்டு அழகாக காட்டுவாங்க. லக்ஷ்மின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி காட்டுவாங்க. உண்மையாலுமே லட்சுமி எப்படி இருக்குன்னா, ஒரு காப்பர் குடம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு பொட்டு வைங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் உள்ளே இருக்கக்கூடிய காசு, இந்த காப்பர், இதெல்லாம் உங்கள் உடலுக்கு நல்லதை அளிக்கும். ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம பொருட்கள் வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள், நாமளே வந்துட்டு இப்போ ஒரு தகடு வச்சுருக்கோம், ஒரு காப்பர் வச்சுருக்கோம், ஒரு சோழி வச்சுருக்கோம், ஒரு நாமக்கட்டையில் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம், இல்லை பஞ்சபூதங்கள்னு சொல்லி இந்த சோழியில் அம்சம் பெற்று வச்சுருக்கோம். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? நம்ம ஏன் வந்து கலர் ஃபோட்டோஸோ இல்லை கலர் இதுவோ அந்த மாதிரிலாம் நம்ம போகாமல் இயற்கை சார்ந்த வேண்டுதலே நம்மளுக்கு உயர்வை தரும். அரிசி மாவில் நீங்கள் போட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணணும், கலசம் வச்சு நீங்கள் கும்பிடணும், உப்பு சர்க்கரை பாயாசம் இதெல்லாம் வச்சு நம்ம வணங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக நீங்கள் சேர்த்து வச்ச காசுலேருந்து பர்ஸில் இருக்கும் சில காசெல்லாம் நம்ம வேர்வைப்பட்டு அப்படியே நோட்டே நொதன்னு இருக்கும் இந்த வெயில் காலத்தில், அந்த 10 ரூபா எடுத்து கொண்டு போய் ஒரு ஏழைக்கு கொடுங்க. உங்களோட கர்மாலாம் அழிஞ்சு அடுத்த அட்சய திருத்தி அப்போ நிஜமாலுமே தங்கம் வந்து உங்கள் வீட்டில் சேர்ந்துருங்க. இன்றைக்கி போய் கடனுக்கு தங்கம் வாங்குறத விட உண்மையாலுமே சேர்த்து முடிச்சுட்டு அடுத்த அட்சய திருத்திக்கு
சொந்த காசில் நீங்கள் வாங்கணும். ₹1 கடன் போட்டு கிரெடிட் கார்டில் போட்டுட்டு நீங்கள் வாங்கியாச்சு, அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடியாச்சுன்னு மட்டும் மனசில் நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ராக்டிக்கலான சில விஷயங்களும் நம்ம பார்க்கணும். முக்கியமாக மல்லிப்பூ இன்றைக்கி வந்து அந்த கலசத்து மேலே வச்சு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சரிங்களா? வருடாந்திர பலன் மேஷராசிக்கு பார்க்கலாம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5 சனி ஏற்கனவே துவங்கிருச்சு. 7.5 சனிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இதுதான் சனி. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கூட இருக்கார், கூடவே புதனும் இருக்கார். இப்போ இந்த மாதத்தில் தொடக்கமே நம்மளுக்கு இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, நம்ம தமிழ் வருட பரப்புக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த பிரபல வருஷத்தில் முதல் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி துவக்கம் ஆரம்பிச்சிருக்குன்னா, 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயும் கூட சேர்ந்து கோபதாபத்தோடு ஆரம்பிக்குது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை பல தடவை யோசித்து நிதானமாக முடிவெடுத்து ஒரு செயலை பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்கணும். இப்போ குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ல் தான் உட்காந்துருக்காரு, சனி செவ்வாயோ பார்க்கல. அப்போ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரி நடந்துக்கணும்? வருட ஆரம்பத்தில் இருந்துன்னா ரொம்ப அமைதியாகவும், நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம், அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு நடக்கிறது, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு படார்னு கத்துறது, நம்ம சிந்தித்து செயல்பட்டு சரியாக செயல்பட்டுருப்போம், ஆனாலும் சக்ஸஸ் ஆகலைன்னு நினச்சி மனசில் வருத்தப்படுறது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தாலே நல்லது நடக்கும். இந்த ஜூலை வரல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த ஜூலை வந்து நீங்கள் அமைதி காக்கவும், இதுதான் முக்கியம் மேஷராசிக்காரங்களுக்கு. சரி, ஜூலைக்கு அப்புறம் மட்டும் என்ன நல்லது நடந்துருமா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு செப்டம்பர் மேலேயே, ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ குருவோட பயிற்சி நம்மளுக்கு வந்து இங்கே குரு வந்து வராருன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 7.5 சனியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைப்பார் குரு. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை, சாதாரண குரு பார்வை கிடைச்சா பரவாயில்ல, உச்சமற்ற குரு பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக சனியோட ஆதிக்கம் நல்லதை நோக்கி போகும். சரி, என்னதை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலேயே ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு 10,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் செலவுக்கும் குழந்தைங்க ஃபீஸுக்குமே சரியாக போயிடுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த 10,000த்தையும் எப்படி ஒரு நிர்வாகம் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்ச மாதிரி வச்சு கொடுக்குறவர் தான் சனியும் குருவோட பார்வையும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம். ஆனால் இப்போது நீங்கள் கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அடுத்தது இந்த சனி வந்து உங்களோட ராசிநாதன் மேலேயே வரப்போ இன்னமும் உங்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வரக்கூடிய 7.5 வருஷமும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ராகு அடிச்சுட்டு போனார், இப்போ அடுத்தது வந்து சனி அடிக்க வராருன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. சரி, ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு இந்த குரு வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, கடகத்துக்கு வரும்பொழுது இட ரீதியான பிரச்சனைகளை முடிச்சுக்கோங்க. இடத்த விற்றாது கடன் அடைக்கிறது, ஒரு நல்ல இடம் வந்து அமையிறது, ரொம்ப நாள் இடம் வாங்க முடியாமல் இருந்ததெல்லாம் அமையும். அதாவது இடத்து ரிலேட்டடோட பிரச்சனை, அதில் ஏதாவது பேர் தப்பாக போயிருந்தால் கூட அதை மாற்ற முடியலன்னு கவலைப்படாதீங்கல்ல. இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா, சருமத்தை நல்லா பார்த்துக்கோங்க. உடல் ரீதியாக கவலைப்படாதீங்க. மயக்கம் வரும், லோ பிபி இதெல்லாம் வந்தாலுமே பொறுமையாக இருக்கணும். பொறுமைன்னா என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுவோம், ஆனால் நம்மளால எந்த ஒரு செயல்களும் எடுத்துகிட்டு பண்ண முடியாது. அதனால் மேஷராசிக்காரங்க அமைதி காக்கவும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை பண்ணி ஒரு புத்திசாலித்தனமாக முடிச்சிட்டோம்னு நினச்சது கூட இப்போ ஒரு பாதகமாக கூட அமையலாம். அதனால் பொறுமையாக இருங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த சனியோட ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் ஒரு ரூல்ஸே செட்டாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. சில இதெல்லாம் பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தடார்புடாரெலாம் நினச்சி இது வேலைக்கு ஆகாதா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. பொறுமையாக இருங்க. அதுக்குன்னு நான் உங்களை குற்றம் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. நேரம் அப்படி இருக்கிறப்போ அப்புறம் என்ன பண்ணுறது? நேரம் நல்லா இருக்கிறப்போ நீங்கள் போடுற ரூல்ஸ் எல்லாம் பல பேர் பாராட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு இதுவே இருக்காது இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, நல்லபடியாக இந்த அட்சய திருதியை நல்லா சாமி கும்பிட்டு இந்த ₹1 காயினை நான் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரமாக, அடுத்தது இந்த பரணியும் அஸ்வினியும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வரும். அடுத்த மாதம் பரணி நட்சத்திரம் வரப்பையும் மகாலட்சுமியை போய் வேண்டிக்கிட்டே இருங்க.
ஏன்னா காசு பணம் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ரூபா காயினில் வந்து நான் எடுத்து முடிஞ்சு வைக்க சொன்னேன் இல்லையா, அப்பப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரத்தில் எடுத்து ஒரு சாம்பிராண்டி மாதிரி ஒன்று காட்டிட்டு திரும்ப பீரோக்குள்ளே வைங்க. காசு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் காசு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த அட்சய திருத்தியோட ஸ்பெஷல். மறந்துடாதீங்க மேஷராசினர்களுக்கு. நன்றி, வணக்கம்.